வெல்கம் டு குருதேவ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டோரி வித் மீனிங்கோட. ஆக்சுவலி இது ஒரு நாவல்னு சொல்லலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பிகினர்ஸ், அதாவது ஒரு ஸ்டோரி மூலமாக நமக்கான ஸ்போக்கன் சென்டென்ஸை நாம் கற்றுக்கிறது. ஸோ இதில் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க. The Stranger. Chapter 1. A Stranger in Woodend. ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா அன்னோன் பர்சன், நமக்கு முன்ன பின்ன தெரியாத பர்சனை அல்லது விசித்திரமான ஒரு பொருளை ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரேஞ்சர்னா அன்னோன் பர்சன், ஒரு பர்சனை குறிக்கும். வுட்டெண்ட் அப்படின்றது ஒரு ஊர். ஆன் சாட்டர்டே 31st October 1964, a man arrived in the village. It was late in the evening. ஆன் சாட்டர்டே, ஒரு சாட்டர்டே அன்னைக்கு டேட் 31st October 1964, ஒரு மேன், ஒரு பர்சன் அரைவ்டு இன் த வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு வந்தார், அதாவது அந்த வுட்டெண்ட் வில்லேஜுக்கு வந்தார். இட் வாஸ் லேட் இன் த ஈவினிங். அன்னைக்கு ஈவினிங் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதாவது 6 மணி ஈவினிங், ஒரு 7, 7:30, 8 அந்த டைம் லேட் ஈவினிங்னு சொல்லலாம். ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் சம்வேர் டு ஸ்டே த நைட். அவர் எங்கேயாவது அன்னைக்கு நைட்டு தங்கணும்னு பார்த்துட்ருக்காரு. ஹீ நாக்ட் அட் அ டோர் அண்ட் அ உமன் ஓப்பன்ட் இட். அவர் ஒரு கதவை தட்டுறாரு, ஒரு பெண்மணி கதவை திறக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இதில் எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிறது? நாம் ஒரு ஊருக்கு போயிருக்கோம், நாங்கள் ஹோட்டல் தேடி அலைஞ்சேன், அங்கே நைட்டு தங்குறதுக்கு எங்கேயாச்சும் இடம் பார்த்தேன். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்வேர் டு ஸ்டே த நைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே இப்போ ப்ரெசண்ட்டில் சொல்லணும்னா ஐ ஆம் லுக்கிங் ஃபார் சம்வேர் டு ஸ்டே த நைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம டென்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதை அப்படியே மாற்றி நாம் டே டு டே லைஃப்பில் பேசுகிறதுக்கான சென்டென்ஸை எடுத்துக்கலாம். ஹீ நாக்ட் அட் அ டோர், அவன் கதவை தட்டினா அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி ஐ நாக்ட் அட் அ டோர், நான் அந்த கதவை தட்டினேன். நான் கதவை தட்டுறேன் ப்ரெசண்ட்டில் சொல்லணும்னா ஐ நாக் அட் த டோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டென்ஸை மட்டும் மாற்றணுன்னா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக இந்த ஸ்டோரி மூலமாக எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நம்ம வித் மீனிங்கோட பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடு போகலாம். குட் ஈவினிங் மேடம், த மேன் செட். அதே மாதிரி இந்த கோட்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கும். அதை எடுத்து நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படியே யூஸ் பண்ணி பேசலாம். குட் ஈவினிங் மேடம்னு அந்த பர்சன் சொல்கிறாரு. ஐ எம் சாரி, இட்ஸ் ஸோ லேட். என்னை மன்னிக்கணும், நான் ரொம்ப தாமதமாக வந்திருக்கேன். பட் கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? பட் எனக்கு நீங்கள் உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இஸ் தேர் அ ஹோட்டல் இன் திஸ் வில்லேஜ்? இந்த ஊரில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர் டு நைட். நான் இன்றைக்கி நைட் இங்கே தங்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு. த உமன் லாஃப்ட். அதுக்கு அந்த அம்மா சிரிக்கிறாங்க. அ ஹோட்டல் ஹியர் இன் வுட்டெண்ட்? நோ சார், ஐ எம் அஃப்ரைட் தேர் இசன்ட். ஹோட்டலா இந்த வுடன்லையா? இல்லை சார். அதாவது இந்த இடத்துல அஃப்ரைட் அப்படின்றது பயம் அப்படின்ற மீனிங் இல்லை. பொதுவாக அஃப்ரைட்னா ஃபியர், பயம் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருப்பீங்க. பட் அஃப்ரைடுக்கு இன்னும் சில மீனிங் இருக்குது. திங்கிங் தட் சம்திங் பேட் மே ஹேப்பன், அதாவது தப்பாக ஏதாவது நடக்க போகுது அப்படின்னாலும், அல்லது சாரி அபவுட் சம்திங் தட் ஹேஸ் ஹேப்பன்டு, வேறு ஏதாவது நடந்ததுக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அங்கே ஹோட்டல் இல்லை, அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் அவங்க அஃப்ரைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நோ சார், ஐ எம் அஃப்ரைட் தேர் இசன்ட். இல்லை சார், இங்கே அந்த மாதிரி ஹோட்டல் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க அதை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. வாட் அ பிட்டி செட் த மேன். அதுக்கு அவர் சொல்கிறார், என்ன ஒரு பரிதாப நிலை அப்படின்னு. ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர் ஹியர். நான் இந்த ஊருக்கு புதுசு. அண்ட் ஐ வாண்ட் டு சி யுவர் வில்லேஜ் டுமாரோ. அண்ட் நான் உங்கள் ஊரை நாளைக்கு சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த ஸ்ட்ரேஞ்சர் வாஸ் வெரி பொலைட். அவர் ரொம்ப பொலைட்டாக இருக்கார். பொலைட் அப்படின்னா ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறது. த ஸ்ட்ரேஞ்சர் வாஸ் வெரி பொலைட். அவர் ரொம்ப மரியாதையாக பேசுகிறாரு. ஹீ வாஸ் டால் அண்ட் ஹேட் டார்க் ஹேர். அவர் நல்ல உயரமாக, நல்ல அடர்த்தியான டார்க்கான ஹேர் இருக்கவராக இருக்கார். அண்ட் ஹீ ஹேட் ஸ்ட்ரேஞ்ச் க்ரீன் ஐஸ். அதே சமயம் அவருக்கு விசித்திரமான பச்சை கலரில் கண்கள் இருக்குது. பெர்ஹாப்ஸ் மிஸ்ஸஸ் ஹாரிசன் கேன் ஹெல்ப் யூ, த உமன் செட். பெர்ஹாப்ஸ் அப்படின்னா ஒருவேளை, மேபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, மேபி ஹாரிசன் உங்களுக்கு உதவலான்னு அந்த லேடி சொல்கிறாங்க. ஷீ ஹேஸ் அ ரூம். அவங்கக்கிட்ட ரூம் இருக்குது.
பெர்ஹாப்ஸ் யூ கேன் ஸ்டே வித் ஹர். நீங்கள் ஒரு வேளை அவங்க கூட தங்கலாம். வெயிட் அ மினிட், ஒரு நிமிஷம் காத்துருங்க. I'll கெட் மை கோட் அண்ட் I'll டேக் யூ தேர். நான் போய் என் கோட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், வந்து உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன். இப்போ நாம் வந்து நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, தியேட்டருக்கு கூப்பிட்டு போங்க, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போங்க, ப்ளீஸ் டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல், ப்ளீஸ் டேக் மீ டு த தியேட்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். டேக் அப்படின்னா எடுன்னு மட்டும் மீனிங் கிடையாது, கூப்பிட்டுட்டு போங்கன்றது ஒரு மீனிங். ஸோ I'll கெட் மை கோட், I'll கெட் மை லஞ்ச் பேக், I'll கெட் மை பர்ஸ். ஸோ நான் என்னோட இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் I'll கெட் மை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்போக்கன்ஸ்க்கான சென்டென்ஸ் வந்து இந்த ஸ்டோரிஸில் நிறைய கிடைக்கும். The woman took the stranger to Mrs. Harrison's house. அந்த woman ஹாரிசன் ஹவுஸ்க்கு ஸ்ட்ரேஞ்சரை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. மிஸ்ஸஸ் ஹாரிசன் கேவ் ஹிம் அ ரூம் ஃபார் த நைட். அன்னைக்கு நைட் தங்குறதுக்கு அந்த அம்மாவும் ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ஹி வாஸ் வெரி கிளாட். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இட் வாஸ் த லாஸ்ட் நைட் ஆஃப் அக்டோபர் அண்ட் இட் வாஸ் கோல்டு. அன்னைக்கு அக்டோபர் மந்தினுடைய கடைசி இரவு, ரொம்ப குளிராக இருக்குது. த நெக்ஸ்ட் டே வாஸ் சண்டே. அடுத்த நாள் சண்டே. த மேன் லுக்ட் ரவுண்ட் த வில்லேஜ். அந்த மனுஷன் ஊரை சுற்றி பார்க்குறாரு, அந்த ஸ்ட்ரேஞ்சர். ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வில்லேஜ். அவர் அந்த ஊர் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. ஹி மெட் சம் ஆஃப் த வில்லேஜஸ் அண்ட் ஆஸ்க்டு தெம் தேர் நேம்ஸ். அவர் அங்கேருந்து சில வில்லேஜஸை சந்திக்கிறாரு, அவங்களுடைய பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பட் ஹீ டிட் நாட் விசிட் த சர்ச். ஆனால் அவர் அங்கே இருக்க சர்ச்சை பார்க்கல. தட் வாஸ் அன்யூஷுவல். யூஸ்வலாக எல்லாருமே வந்து அந்த சர்ச்சை பார்ப்பாங்க, பட் அது அவர் பார்க்காதது அன்யூஷுவலாக இருக்குது. த சர்ச் இன் உட்டன் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங் இன் த வில்லேஜ். அந்த உட்டனில் இருக்க சர்ச்சு தான் ரொம்ப அழகான பில்டிங். பட் த ஸ்ட்ரேஞ்சர் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இட். ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு, அந்த பர்சனுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. He did not go to church that night with all the villages. எல்லா வில்லேஜஸோடு சேர்ந்து அவர் அன்னைக்கு நைட்டு அந்த சர்ச்சுக்கு போகலை. இட் வாஸ் த ஃபஸ்ட்டு சண்டே ஈவினிங் ஆஃப் நவம்பர். அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு சண்டே, நவம்பர் ஃபஸ்ட்டு சண்டே ஈவினிங். When the villages came out of the church, the man had gone. வில்லேஜஸ் எல்லாமே சர்ச்சை விட்டு வெளியில் வரும்போது அவர் போயிட்டு இருந்தார். They had all liked him. அவங்க எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. The ladies had thought he was very good looking. அங்கே இருக்க பெண்கள்லாம் நினச்சாங்க அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காருன்னு. A few weeks later, சில வாரங்களுக்கு பிறகு, he came back. அவர் திருப்பி வராரு. It was the first Sunday in December. அவர் திருப்பி வரும்போது அந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு சண்டே, டிசம்பர்னுடைய ஃபஸ்ட்டு சண்டே. The villages were coming out of church. வில்லேஜஸ் எல்லாமே சர்ச்சை விட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. இட் வாஸ் கோல்ட் அண்ட் டார்க். அப்போ ரொம்ப குளிராக இருக்குது, இருட்டிகிட்ருக்கு. ஹலோ ஹீ செட். அவர் எல்லாரையும் பார்த்து ஹலோன்னு சொல்கிறாரு. ஐ ஆம் பேக் அகெயின். நான் திரும்பி வந்துட்டேன். இட்ஸ் நைட் டு see you all once more. உங்கள் எல்லாரையும் மீண்டும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹிஸ் நெக்ஸ்ட் வேர்ட் சர்ப்ரைஸ்டு எவ்ரி ஒன். அவருடைய அடுத்த வார்த்தை எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. பர்ஹாப்ஸ் யூ கேன் ஹெல்ப் மீ, ஹீ செட். ஒருவேளை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஹவுஸ். ஐ வாண்ட் டு பை அ ஹவுஸ் ஹியர். நான் ஒரு வீடு பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் சம்மன் செட். இங்கேயா அப்படின்னு யார் ஒருத்தர் கேட்குறாங்க. பட் வை ஹியர்? ஏன் இங்கே போய் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாங்க. தேர் இஸ் நோ ஒர்க் இன் உட்டன் ஃபார் அ யங் மேன். இங்கே யங் மேனுக்கு எந்த வேலையும் இல்லை. ஆல் த யங் பீப்புள் லீவ் த வில்லேஜ். எல்லா கம்மி வயசு பசங்களும் இந்த ஊரை விட்டு, இந்த வில்லேஜை விட்டு போயிட்டுருக்காங்க. தே ஃபைண்ட் ஒர்க் இன் லிட்னி. அவங்க லிட்னியில் தான் வேலையை தேடிக்கிறாங்க. த நியரஸ்ட் டவுன், பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் தான் லிட்னி. அங்கே தான் எல்லாரும் வேலை தேடிக்கிறாங்க. I'll get a job somewhere, the stranger said. நான் எங்கேயாவது ஒரு வேலை தேடிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு. பர்ஹாப்ஸ் இன் லிட்னி. ஒரு வேலை லிட்னியில் கூட நான் தேடிக்கலாம். தென் ஒன் ஆஃப் த வில்லேஜஸ் டோல்டு ஹிம் அபவுட் ஓல்டு மிஸ்டர் ஸ்மித்ஸ் ஹவுஸ். அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜர், அந்த கிராமவாசிகளில் ஒருவர், அதுதான் ஒன் ஆஃப் த வில்லேஜஸ், அங்கே இருக்க மொத்த கிராம மக்கள்லேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு மிஸ்டர் ஸ்மித்தினுடைய வீட்டை பற்றி. மிஸ்டர் ஸ்மித் ஹேட் டைட் இன் த சம்மரில் அவர் இறந்துட்டார். ஹிஸ் ஹவுஸ் வாஸ் எம்டி. அவருடைய வீடு இப்போ காலியாக தான் இருக்குது. இட் வாஸ் ஃபார் சேல். அது இப்போ விற்பனைக்கு இருக்குது.
த ஹவுஸ் வாஸ் ஆன் த கார்னர் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீட் அண்ட் சர்ச் லைன். சர்ச் லைனுக்கும் மெயின் ஸ்ட்ரீட்லுக்கும் கார்னரில் அந்த வீடு இருக்குது. I'll ask about the house tomorrow, said the young man. நான் அந்த வீட்டை பற்றி நாளைக்கு விசாரிக்கிறேன் அப்படின்னு அந்த யங் மேன் சொல்கிறாரு. பர்ஹாப்ஸ் ஐ வில் பி லக்கி, குட் பை. ஒரு வேளை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட் பைன்னு கிளம்புறாரு. I'll see you soon, உங்களெல்லாம் சீக்கிரமாக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. த வில்லேஜஸ் வாட்ச்டு ஹிம் லீவ். அவர் போகிறதே அந்த கிராம மக்கள் பார்த்துட்ருக்காங்க. தே ஆல் saw his கார். அவங்க எல்லாம் அவனுடைய காரை பார்க்குறாங்க. இட் வாஸ் வெரி பிக் அண்ட் லக்ஸீரியஸ். அது ரொம்ப பெருசாக ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. ஹீ லுக்ட் ரிச். அவர் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கார், பணக்காரராக இருக்கார். A few days later, சில நாட்களுக்கு பிறகு மிஸ்டர் ஸ்மித்ஸ் ஹவுஸ் வாஸ் சோல்டு. மிஸ்டர் ஸ்மித்னுடைய வீடு வாங்கிட்டாங்க. அண்ட் இன் த மிடில் ஆஃப் டிசம்பர் த யங் ஸ்ட்ரேஞ்சர் அரைவ்டு. டிசம்பர் மிடில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அங்கே வர்றாரு. ஹீ மூவ்ட் இன் டு த ஹவுஸ் அண்ட் ஒர்க்டு வெரி ஹார்டு. அந்த வாங்கின வீட்டுக்கு மிஸ்டர் ஸ்மித்னுடைய வீட்டுக்கு போய் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. ஹீ ஃபிக்ஸ்டு த ரூஃப். அந்த மேலே சீலிங் அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறாரு. ஹீ ரிப்பேர்டு ப்ரோக்கன் விண்டோஸ். உடஞ்சி போன ஜன்னல் எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. ஹீ பெயிண்டட் அண்ட் டெக்கரேட்டட். வீட்டை நல்லா பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணுறாரு. ஹீ சேஞ்ச்டு த ஹோல் ஹவுஸ். மொத்த வீட்டையுமே அப்படியே மாற்றிட்டாரு. பட் தேர் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் த வில்லேஜஸ். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது அந்த கிராம மக்களுக்கு. ஆன் த மார்னிங் ஆஃப் மண்டே 21st டிசம்பர் தே saw a big sign in the front of the house. ஆன் த மார்னிங் ஆஃப் மண்டே மார்னிங் அன்னைக்கு 21st டிசம்பர் தே saw a big sign. அவங்க ஒரு பெரிய எழுத்து பலகையை பார்த்தாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டுக்கு எதிரில் ஒரு எழுத்து இருந்தது. அண்ட் ஆன் த சைன் வேர் தீஸ் வேர்ட்ஸ். அந்த எழுத்துக்கள் என்னென்னா த கார்னர் ஷாப் ப்ரிப்பரேட்டர் தேவ் ஸ்லேட்டின் அப்படின்னு இருந்ததை எல்லாரும் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.